அன்பான நேயர்களே, காலை வணக்கம். வேயரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல நின்றன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முழனே ஆதரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே எம்பொடு கொம்படாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனே பொன்பதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளவே புகுந்த அதனால் 9 7 18 உடனாய நாட்கள் அவைதான் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று தை மாதம் 3ஆம் நாள் சனிக்கிழமை, சதுர்த்தசி திதி, இரவு 1:22 பின்னாடி அமாவாசை. தை அமாவாசை இரவு 1:22 வருது. அதனால் நாளைக்கு தான் அமாவாசை. தை அமாவாசை சர்வ அமாவாசைன்னு பேர். சித்த யோகம், மூல நட்சத்திரம், மூல நட்சத்திரம் காலை 9:44 பின்னாடி பூராட நட்சத்திரம் சித்த யோகம். ராகுகாலம் சனிக்கிழமை எப்போதுமே 9 முதல் 10:30, யமகண்டம் 1:30 முதல் 3, குளிகன் 6 முதல் 7:30, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். அன்பான நேயர்களை, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று சூரியன் மகரத்தில், செவ்வாய் மகரத்தில், புதன் மகரத்தில், சுக்கிரன் மகரத்தில், சனி ராகு கும்பத்தில், குரு மிதுனத்தில், கேது சிம்மத்தில், சந்திரன் தனுசுல. இது இந்த கிரகங்களுடைய அமைப்பு. இன்று நம்ம ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கிறது, தை பிறந்திருக்கிற நமக்கு வழி பிறக்கும்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் எப்படி இருக்கிறது நமக்கு. அந்த ஜாதகத்தில் அவங்கவுங்க ஜாதகத்தில் என்னென்ன தசாபுத்தி நடக்குதோ அதுக்கு தக்கபடி தான் பலன் தரும். இந்த ராசி பலன் என்பது ஒரு 20% வேலை செய்யலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே முழுமையாக அது வேலை செய்யாது. பின்ன நமக்கு இப்போ மேஷராசி என்பவர்களுக்கு குரு பகவான் எங்கே இருக்கார்? மேஷராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 3ல் இருக்கார். 3ஆம் இடம் குருவுக்கு நல்ல இடம் இல்லை. அவர் கொஞ்சம் வையாசி வரையும் அங்கே தான் இருக்கார். அதனால் அடுத்து வர போகிறதும் சரியில்லை. அடுத்து 4ஆம் இடம், அதுவும் சரியாக இருக்காது. கிட்டத்தட்ட இன்னொரு 17 மாதங்கள் குருவனுடைய அமைப்பு இந்த மேஷராசி என்பவர்களுக்கு சரியாக இருக்காது. ஆனால் சனி ராகுடைய அமைப்பு நன்றாக இருக்குது. சனி 11, ராகு 11. ஆனால் இந்த சனி என்ன பண்ண போகிறாருன்னா, மாசி 22ஆம் தேதிக்கு பேச்சாகி 7.5 ஆரம்பிக்குது. அவங்கவுங்க வயது தக்கபடி முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றெல்லாம் வரும். அதனால் பார்த்து கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளணும். அதனால் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இதுலேருந்து இன்னொரு 18 மாதங்கள் நேரம் சரியில்லை. அதனால் ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு குருபான் 2ஆம் இடத்தில் இருக்கார். அருமையான இடம். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். சனி ராகு 10ல் இருக்குது. தொழில் பிரமாதமாக இருக்கும், நல்லது. இந்த குரு பயிற்சி வரையும் நன்றாக இருக்கும். அடுத்து சனி 11ஆம் இடத்துக்கு வர போகிறாரு, அதுவும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அதனால் ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்ல நேரம். மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு ஜென்ம குரு, இடமாற்றங்கள் கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், இங்கே இருந்தால் வெளிநாட்டுக்கு போகலாம், வீடு மாறலாம், தொழில் மாறலாம், பதவி மாறலாம், ஊர் மாறலாம். பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படும், பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அதனால் பார்த்து ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 9ல் சனி ராகு போது நன்மை இல்லை, காரியங்களை தடைப்படுத்துவார். புதுசாக எதையும் பண்ணாதீங்க. அன்பான கடகராசி என்பது உங்களுக்கு குருவான் 12ஆம் இடத்துல இருக்கார். விரயஸ்தானம். நல்ல விரயமாக பண்ணுவோம். இடம் வாங்குதல், வீடு கட்டுதல், திருமணம் பண்ணுதல், இது மாதிரி வாய்ப்பு இருந்தால் சுப விரயங்களாக பண்ணுங்க. இல்லைன்னா பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடை பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். அன்பான சிம்மராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா 11ஆம் இடத்துல இருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கார். இருப்பினும் சனி ராகு 7ல் இருக்கார்.
மனைவி கணவனுடைய உடல்நிலை ரொம்ப கவனமாக இருக்கணும். அன்பான சிம்மராசி என்பதில் குருபகவான் உங்களுக்கு நன்மையை செஞ்சுட்டு இருக்காரு. சிம்மராசி என்பது குருபகவான் 5 கூடியவர், 5ஆம் அதிபதி போய் 11 இருப்பது நன்மை. அதனால சிம்மராசி என்பதுக்கு நல்ல யோகம், கவனம் தேவை. கன்னிராசி என்பது உங்களுக்கு குருபகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். 10ல் குரு பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. அதனால ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்க. மேலதிகாரிட்ட ரொம்ப ஜாக்கிரதை நடந்து கொள்ளுங்கள். வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். அதனால் பதவி நீங்கள் கஷ்டப்பட்டு முன்னாடி போகணும்னு நினச்சிங்கன்னா பின்னாடி கொண்டு விட்ருவோம். அதனால் ஜாக்கிரதையாக பணிவாக நடந்து கொள்ளுங்கள். மேலதிகாரி ஏதாவது கோபமாக சொன்னால் கூட பொறுத்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். அன்பான துளாராசி என்பது உங்களுக்கு குருபகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். அருமையான நாள். ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குரு, ஆப்டவனுக்கு அட்டமத்தில் சனி ஒரு பழமொழி உண்டு. அதனால் இந்த 9ஆம் இடத்துல குரு இருப்பது எல்லாருக்கும் ரொம்ப நன்மை. அதனால் 9ஆம் இடம் தர்மஸ்தானம், அந்த இடத்துல குரு இருக்கார். துளாராசிக்கு அமோகமான நாள். உங்களுக்கு விருச்சிகராசி என்பதில் உங்களுக்கு அட்டம குரு. இந்த அட்டம குரு வையாசி வரையும் இருக்கார். புதுசாக எதையும் பண்ணாதீங்க, புதிய முயற்சிகளே எதுவும் செய்யாதீங்க. அதனால் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்களோ அப்படியே அதை செய்யுங்க. இன்னொரு தொழில் ஆரம்பிப்போம், இன்னொரு இடத்துல ஒரு வீட்டை கட்டுவோம், ஏதாவது ஒன்று வாங்குவோம், அப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்க. குருப்பெயர்ச்சி வரையும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி என்பது உங்களுக்கு அமோகமான நாள். தனுசு ராசி என்பதுக்கு நல்ல நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியம்லாம் நடைபெறும். அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு நேரம் நன்றாக இருக்கிறது. இந்த 7.5 உங்களுக்கு முடிஞ்சது இப்போ இல்லை. அதனால் அதை பற்றியெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ சனி பகவான் 3ல் இருக்காரு. அடுத்து 4ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. அத்தாட்டுக்கு சனின்னு பேர். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7.5 காலம் வெகு விரைவில் முடிய போகிறது. மாதம் 22ஆம் தேதி 7.5 காலம் முடியுது. குருபகவான் உங்களுக்கு மகர ராசிக்கு 6ல் இருக்கார். உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. கும்பராசி என்பதில் உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. அது இப்போ முடிய போகின்றது. இதில் என்ன ஒரு 2.5 வருஷம் தான் உங்களுக்கு 7.5 தாக்கம் இருக்கிறது. குருபகவான் இப்போ 5ஆம் இடத்தில் இருக்கார். நல்லது, நல்ல நேரம், நல்லதே நடக்கும். மீனராசி என்பதில் உங்களுக்கு 7.5 விரைவு சனி முடிஞ்சு ஜென்மத்துக்கு வரப்போகிறாரு சனி பகவான். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குருபகவான் 4ல் இருக்கார். வையாசியிலேருந்து அவர் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஓராண்டு அதில் இருப்பார். நல்லது நடக்கும். மீனராசி, கும்பராசி, மகர ராசி என்பவர்களை 7.5 தாக்கம் இருக்கிறது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுடைய வழிபாடு செய்யுங்க. எழுதீபம் ஏற்றுங்க. காக்காய் சாதம் வைங்க. கோளறு திருப்பதிகம் பாராயணம் பண்ணுங்க. முடிஞ்சதுன்னா வன்னி மரம் வாங்கி ஒரு நந்தவனங்களில் வைங்க. கம்மாக்கரை ஊரணிக்கரையில் வைங்க. நல்ல பலன். இந்த வன்னி பத்திரத்தை பறித்து சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிங்கன்னா எல்லா சந்தோஷப்படுவார் சனி பகவான். அப்படின்னு எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்வது மிகவும் நல்லது. அன்பான நேயர்களை நாம் இப்போ நம்ம தினசரி இனிமேல் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கருத்துக்களை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ நம்ம நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அடிக்கடி. நம்ம என்ன சொல்லியிருந்தா, பெரியவங்க நமக்கு நிறைய பதியங்கள்லாம் தந்திருக்காங்க. அந்த பதியங்களில் நமக்கு நல்ல கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம எதற்கு நல்லது, வெப்பு நோயை தீர்ப்பதற்காக திருநீட்டு பதிகம்னு ஒன்று பாடியிருக்காங்க. அந்த திருநீட்டு பதிகம் கூன்பாண்டியனுக்கு வெப்பு நோயை தீர்த்த பதிகம் 11 பாடல், அருமையான பாடல். நவக்கிரகங்களுடைய ஆதிக்கத்திலேருந்து நம்ம வெளியில் வரணும்னா கோளறு திருப்பதிகம், அதுவும் அருமையான பாடல். வயிற்று வலியிலேருந்து நம்ம என்ன கூற்றாயினவாறு விளக்கிலே கொடுமை பல ரசீது, அந்த மாதிரி ஒரு பதிகம். கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம திருன்னா இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரும் முன்கடல் தொழுதொழிவேன் கடல் தனில் அமுதோடு கலந்த நெஞ்சை மிடரினில் அடக்கிய வேரியனே, இதுவோ எம்மை ஆடுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையே, அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே. எவ்வளோ பெரிய அருமையான பாடல் பாருங்க. இந்த பாடலை பாடி முடித்த உடனே தான் சிவபெருமான் தங்க நாணயங்களை பையில் கொடுத்து இவங்க அப்பாட்ட கொண்டு கொடுங்க அப்படின்னு அப்பா தர்மம் பண்ணுறதுக்காக கொடுத்ததாக அவர் காசு இல்லைன்னு சொன்னாரா. உடனே அவர் இந்த பதியத்தை பாடியிருக்காரு. அந்த ஆடுதுறை அரண் ஞானசம்பந்தர்கிட்ட இந்த பொற்கழியை கொடுத்து தர்மம் பண்ண சொன்னாரா. அப்படியெல்லாம் நம்மளுடைய வறுமை நீங்குவதற்காக பாடப்பட்ட பாடல் அது. அதனால் 11 பாடல், அருமையான பாடல். இதெல்லாம் நம்ம பாராயணம் பண்ணணும். இதெல்லாம் யாருமே பாராயணம் பண்ணுறதில்லை. அதாவது வயிற்று வலி நீங்குவதற்காக ஒரு அருமையான பாடல். குற்றாயினவாறு விளக்ககளீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன். குற்றாயினவாறு
எவ்வாறு விளக்குகளே கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாய் அடியேன் இரவும் பகலும் பிரியாது வண்ணங்குவல் தோற்றாது என் வயிற்றில் அகம்படியே குடரோடு தோடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கடில விரட்டான தூரை அம்மானே. இந்த விரட்டான தூரை அம்மானே பதியத்தை பாடினோம்னா வயிற்று வலியெல்லாம் நீங்கி போயிடுவோம். அருமையான பாடல். ஆஸ்பத்திரிக்கு போகிற தவிர இதெல்லாம் நம்ம பாடுவதில்லை. சுகமாக பிரசவம் பார்ப்பதுக்காக பதியங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பதியத்தை சொல்கிறேன். அதனால் இதெல்லாம் நீங்கள் பாராயணம் பண்ணிங்களா சுகப்புறம் அறுவை சிகிச்சைக்கே போக வேண்டியதில்லை. அப்படிலாம் ஒரு கருத்து இருக்குது. இன்னொரு கருத்து, அருமையான கருத்து சொல்கிறேன். இந்த குழந்தை இல்லை என்பதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய ரூபாய்களை செலவு பண்ணி மருத்துவ ரீதியாக நம்ம குழந்தை உருவாவதற்கு பண்ணுறோம். அது நம்முடைய குழந்தை இல்லை, நம்முடைய கருவாக இருக்கிறதுக்கு பெரும்பகுதி வாய்ப்பு இல்லை. யாருடைய கருவுன்னு தெரியல. அதனால் அந்த குழந்தையுடைய ஜாதகம் நமக்கு வேலை செய்யாது. இப்படியெல்லாம் ஒரு கருத்து இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண் மலட்டு தன்மை நீக்குவதற்கு உரிய மருந்து அரச மரம். பெண்ணுக்கிட்டே இருக்கிற மலட்டுத்தன்மை நீக்குவதற்கு உரிய மருந்து, உயர்ந்த மருந்து வேப்ப மரம். ஆண் பெண் இருவரிடம் இருக்கின்ற மலட்டுத்தன்மைகளை நீக்குவதற்கு உரிய மருந்து அரச மரமும் வேப்ப மரம் தான். இதை விட உலகத்தில் எந்த மருந்தும் கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் கேட்டால், இந்த குழந்தை இல்லாதவங்க ஒரு 45 நாள் ஒரு மண்டலம் தினம் அதிகாலையில் 4:30 மணியில் குளிச்சு விட்டு நல்லா துணியை புழிஞ்சு ஒட்ட கட்டிக்கிண்டு, சொட்ட இருக்கக்கூடாது, நல்லா புழிஞ்சு உதறி விட்டு கட்டிக்கிண்டு ஒரு 108 சித்து காலையில் அந்த அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் சுற்றிட்டு வந்தால் 6 மாதத்துக்குள்ளே குழந்தை கிடைக்கும். இது சத்தியம், இது உண்மை, நான் அனுபவித்த உண்மை இது. அதனால் இதை யாரும் செய்யறதில்லை. விடிய காலில் யார் நம்ம எந்திருந்து போய் சுற்றுறது, பனியும் வாடையும் குளிருமா இருக்குது அப்படின்னு நம்ம பயப்படுறோம். ஆனால் 15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு யாருடைய உயிரெடுக்கலை நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய குழந்தைகள் என்று சொல்லுகிறோம். அதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். எப்பேற்பட்ட உயர்ந்த மலட்டுத்தன்மையும் இந்த வேப்ப மரம் நீக்கிவிடும், அரச மரம் நீக்கிவிடும். இதெல்லாம் உயர்ந்த கருத்துக்கள். இதை யாருமே பின்பற்றுறதில்லை. ஆனால் இதை யாரும் சொல்லியும் கொடுக்கறதில்லை. நம்ம செலவு பண்ணுறதுக்கு. அதனால் அப்போ காசு எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். 15 லட்சம் ரூபா 20 லட்சம் ரூபா ஒரு குழந்தை, அதுவும் ஒரே தவணையிலே சில பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது. பல முறை முயற்சி பண்ண வேண்டியிருக்கு. இப்படியெல்லாம் பண்ணுவதற்கு நமக்கு முன்னோர்கள் நிறைய பதிகங்கள்லாம் தந்திருக்காங்க. அந்த பதிகங்களெல்லாம் பாராயணம் செய்து நாம் எல்லோரும் நம்முடைய குழந்தைகள் நலமுடன் வாழணும், நம்முடைய குழந்தைகள் நன்றாக படிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கை துணை, நல்ல வாழ்க்கை துணை அமையணும், நல்ல மனைவியாக அமையணும், அவங்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கணும், அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் நிறைவாக இருக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மணாளன் முருகப்பெருமானையும் என் அன்னை மாதா துர்கா பரமேஸ்வரியும் என் அன்னை ஆதி பராசக்தி ஸ்ரீ முத்துமகா மாரியம்பிகம் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.